بسم الله الرحمن الرحيم نويت صوم غد الأداء فرض رمضان هذه السنة لله تعالى عند ولدته رمضان மாதத்தில் فرضان நோன்பை அதாவது நாளை நோக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமுறை சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம் மீது செய்த பேருபகாரம் 19 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ரமலானுடைய 2வது பத்தான 20வது நோன்பை நோக்கிற நிலையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பையும் நம்முடைய அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. மீதமிருக்கிற நோன்புகளை நோற்று லைலத்துல் கத்ரை அடைந்து விழித்திருந்து இபாதத் செய்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உலக முஃமின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையான முஃமின்களே, ரமலானுடைய 2வது பத்தினுடைய கடைசி நாளிலே இருக்கிறோம். மக்ஃபிரத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவுடைய பேர் என்னவென்று சொன்னால் சூரத்துல் ஸுமர் அப்படின்னு ஒரு சூறா. ஸுமர் அப்படின்னு குர்ஆனில் 39வது வரிசையின்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற சமயத்தில் இறங்கியதால் இதற்கு மக்கி சூரா என்று சொல்வார்கள். இதிலே 75 ஆயத்துகளை கொண்டது இந்த சூரா. ஸுமர் என்று சொன்னால் எதற்கு அரபியிலே சொல்வார் என்று சொன்னால் கூட்டம், அதற்கு ஸுமர் என்று சொல்வார். நம்ம ஊர்ல கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதற்கு ஸுமர் என்றால் கூட்டம் என்று சொல்லப்படும். இந்த பெயர் எதற்கு இந்த சூறாவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றார். அதாவது கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் இழுத்துச் செல்வான், மலக்குகள் இழுத்துச் செல்வார்கள் என்று அந்த கூட்டமாக நரகத்துக்கு போகக்கூடிய அந்த காட்சியும் கூட்டமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த காட்சியும் அல்லாஹ் இந்த சூறாவை விளக்குவதினால் இந்த சூறாவுக்கு ஸுமர் என்ற பெயர் வந்திருக்கிறது. இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத்தை செய்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முதல் ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஒரு ஹிஜ்ரத் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 40 பேர் கொண்ட 80 பேர் கொண்ட ஒரு குழுவை அபிசீனியா என்ற ஒரு நாட்டுக்கு நஜ்ஜாசி மன்னர் இருக்கக்கூடிய அந்த அபிசீனியா நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். அதை பற்றி தான் அல்லாஹ் இந்த சூறாவை சொல்கிறான். குல் நபியே, நீங்க சொல்லுங்க, யா இபாதில்லதி ஆமனு தக்கு ரப்பக்கும் லில்லதி அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா. அதாவது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களுக்கு இந்த துன்யாவை அழகாக வைத்திருக்கிறார், விசாலமாக வைத்திருக்கிறார். எனவே மக்காவுல நீங்க காஃபிர்கள் உங்களை துன்புறுத்துறாங்க, இஸ்லாத்தின் படி ஈமான் படி மாற முடியலன்னு நீங்க பயப்பட வேணாம். பூமி விசாலமானது. நீங்க மக்காவை விட்டு இஸ்லாத்தின் படி எங்க வாழ முடியுமோ அந்த ஊருக்கு போங்கன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த உடனே தான் சொன்னாங்க. அந்த ஈமான் பட்ட 80 பேரை அபிசீனியா என்ற நாட்டுக்கு ஹிஜ்ரத்தாக அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாறு தான் இந்த சூறாவுடைய துவக்கமாக இருக்கிறது. அதற்கடுத்து அல்லாஹ் இந்த வரலாறுல பேசுகிற போது நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வஸீகல் லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை மறுத்தார்களோ, மறுமை நாளை மறுத்தார்களோ, குர்ஆனை மறுத்தார்களோ, ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இழுத்துச் செல்வான். இழுத்துச் செல்லும்படி மலக்குகளுக்கு உத்தரவிடுவான். வசீக்குனா இழுத்துச் செல்லக்கூடிய அதற்காக பயன்படுத்துகிற வார்த்தை. காஃபிர்கள் அல்லாஹ்வை மறுமை மறுத்தவர்களை அல்லாஹ்வுடைய மலக்குகள் இழுத்துச் செல்வார்கள். இலல் ஜஹன்னம, நரகத்தின் பக்கம். ஜஹன்னம்னா நரகத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஸுமரா, கூட்டமாக நரகத்துக்கு மலக்குகள் இழுத்துட்டு போவோம். அப்படி இழுத்துட்டு போறப்ப ஹத்தா அவர்கள் இழுத்து கொண்டு போகிற போது இதா ஜாஹுஹா, அந்த வாசல் நரகத்துடைய வாசலுக்கு பக்கத்துல வந்த உடனே ஃபுத்தியத அபுவாபுஹா, நரகத்துடைய காவலாளி அந்த மலக்கு நரகத்துடைய வாசலை திறப்பாங்களாம். திறந்த உடனே காலதாவு ஹஸரத்துஹா, அந்த மலக்கு சொல்லுவாங்கன்னா, யாரு நரகவாசிகளை பார்க்க சொல்லுவாங்கன்னா,
அலம் யதீக்கும் ருசுல், உங்கள்கிட்ட நபிமார்கள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்பாங்களாம். நரகவாசியை பார்த்து நரகத்தினுடைய மலக்குகள் கேட்பாங்கன்னா, உங்கள்கிட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் யாரும் வரலையா? யதுலூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், ரப்பினுடைய ஆயத்துகளை உங்களுக்கு ஓதி காமிக்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படிங்க நரகத்துக்கு வந்தீங்க? ரசூல்மார்கள் நபிமார்கள் உங்களுக்கு நல்லது பண்ணணும், அல்லாஹ்வை ஏற்றுக்கணும், மறுமை நாளை ஏற்றுக்கணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், அப்படி எல்லாம் செய்யணும்னு அந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்லலையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தெல்லாம் உங்களுக்கு ஓதி காமிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அவங்க உங்களுக்கு எச்சரிக்கை செய்யலையா? லிகா யௌமிக்கும் ஹாதா, இது மாதிரி நரகத்துக்கு நீங்க வருவீங்க, நல்லது செய்யலனா அப்படின்னா அவங்க உங்களை எச்சரிக்கலையா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்பாங்க. அப்ப நடக்கக்கூடிய காட்சியை அழகாக அல்லாஹ் சொல்றார். நரகத்துல நரகவாசிகள் அங்க நுழைகிறப்பயே அங்க கேள்விகள் அந்த மலக்குகள் கேட்பாங்க, எப்படிப்பா வந்தீங்க, மலக்குகளை நம்பி இருக்கிறாமேப்பா, அவங்க சொன்னதை நீங்க ஏற்றிருக்கிறாமேப்பா என்று அந்த மலக்குகள் சொல்லும் போது நரகவாசி உள்ள வர்றப்ப சொல்லுவாங்கன்னா, காலு உண்மைதா, ஆமா ரசூல்மார்கள் வந்தாங்க, நபிமார்கள் வந்தாங்க, குர்ஆன்ல இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா நாங்க தான் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கிறேன். ஹக்கத்து கலிமத்துல் அதா, உண்மையிலேயே நம்பாதவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை இருக்கின்றதை இன்னைக்கு நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காஃபிர்கள் உள்ள நுழைவாங்க. அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்களா, ஃபகீர உதுகுலு அப்வாப ஜஹன்னம, நரகத்துக்குள்ள நுழைங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்படுத்துனீங்கல்ல, நபியுடைய வார்த்தையை பொய்ப்படுத்துனீங்கல்ல, அதனால உள்ள நுழைங்க. காலிதீன ஃபீஹா, இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வீடு. ஃபபிஸல் மஸ்வல் முத்தகப்பீரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்று அந்த மலக்குகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்றான். பெருமைனா என்னங்க? உண்மையை ஏத்துக்கிற மறுக்கிறது தான் பெருமை. உண்மையை மறுக்கிறதுனா என்ன? அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் நாளைக்கு மறுமை நாள் இருக்குது, இப்படி எல்லாம் கேள்வி எனக்கு இருக்குது, இதை நபியை அனுப்பி அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை கொடுத்து சொல்றான், இதனையும் நம்ம ஏத்துக்கிறலனா அப்ப அந்த பெருமை தான். நீங்க சொல்லி என்ன, நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ் சொல்லி என்ன கேட்க, நபி சொல்லி என்ன கேட்க, குர்ஆன் சொல்லி என்ன கேட்க அப்படின்னு அந்த பெருமை. நான் சொல்லிதான் கரெக்ட், நான் தொழுக மாட்டேன், நான் ஓத மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன், எனக்கு துன்யாதான், நீங்க என்ன சொல்லி பயான் சொல்லி என்ன கேட்கறதுக்கு அந்த பெருமை இருக்குதுல்ல, அந்த பெருமை தான் இந்த உண்மையை மறுக்குது. அதனால அல்லாஹ் சொல்றான், பெருமையாளர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். அது மோசமான இடம். பெருமையாளர்கள் ஒதுங்கக்கூடிய மோசமான இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். நரகம் ரொம்ப மோசமான. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தாகத்தோடு இழுத்து செல்லப்படுவாங்க. தாகம் கடுமையா இருக்குமா, எந்த அளவுக்கு தண்ணி குடிச்சாலும் தீராத தாகம் நரகத்தில் இருக்கும். நரகத்தினுடைய ஒரு அடையாளம் தாகம், தாகித்து இருப்பது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, செவிடு. நரகத்தில் இருக்கிறவங்க செவிடராக இருப்பாங்க, என்ன கூப்பிட்டாலும் காது கேட்காது. ஊமையாக இருப்பாங்க, வாய் பேச முடியாது. குருடராக இருப்பாங்க, பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை பற்றி எல்லாம் சொல்றாங்க. முகத்தால் நடந்து போவாங்க. முகத்தால் நடந்து போறதுன்னா என்ன? தலை கீழே இருக்கு, காலு மேல இருக்கு, அப்படித்தான் நரகத்தில் நல்லா நடந்து போவோம்ப்பா. இப்படியாக நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம். ஒன்று சேர்த்து, நரகம் என்றாலே வெப்பம் தான். கடுமையான வெப்பமா இருக்கும் அல்லது கடுமையான குளிரா இருக்கும். எப்பெல்லாம் அந்த வெப்பம் குறைகிறதோ அப்பெல்லாம் மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான், வெப்பத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் குளிர் குறைகிறதோ அப்பெல்லாம் அந்த நரகத்துடைய குளிர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப நரகம் என்றால் தாங்க முடியாத வெப்பம், தாங்க முடியாத குளிர் ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரியான இடத்துலதான் கூட்டமாக இழுத்து கொண்டு மலக்குகள் போவாங்க. விரைவாக வாசல்கள் திறக்கப்படும். நரகவாசிகளுக்கு கொஞ்சம் கூட தாமதம் இல்லை, கேட்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போவாங்க. கடினமாக நடந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மலக்குகள், அந்த நரகத்தினுடைய மலக்குகளை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மலக்குகள் அவங்களே ரொம்ப கொடூரமா இருப்பாங்க, கருப்பா, அப்படியே பார்க்கறதுக்கே பயமா, அந்த மாதிரி இருப்பாங்க நரகத்துடைய மலக்குமார்கள். அவர்கள் மீது துருநாற்றம்
துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நரகமும் துர்நாற்றம் அடிக்கும், நரகத்தினுடைய காவலாளர்கள் மேலும் துர்நாற்றம் அடிக்கும். அப்படிப்பட்ட கொடுமைகளும் கடுமைகளும் உள்ள இடம் நரகம். அந்த நரகத்துக்குள்ளதான் இந்த நரகவாசிகள் இழுத்துட்டு போவாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வை பொய்ப்படுத்தியது, ரசூல்மார்கள் சொன்னதை ஏற்றுக்கிறாதது, குர்ஆன்ல சொன்னதை கடைபிடிக்காதது என்று அல்லாஹ் நரகத்தை பத்தி பேசிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வசீகல்லதீன தக்கு ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரா. அல்லாஹ்வை அஞ்சின நல்லடியார்கள், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சின நல்லடியார்களை சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் கூட்ட கூட்டமாக உள்ள இழுத்துட்டு போக சொல்லி மலக்குகளிடம் சொன்னோம். சரி, நரகத்தில இழுத்துட்டு போறது யோசிக்கலாம். ஏன் நரகத்துக்குள்ள போக மாட்டாங்க? ஏன்னா அங்க கஷ்டமா இருக்கும், அங்க கொடுமையா இருக்கும். அதனால யோசிக்கிறாங்க நரகத்துக்குள்ள அவன் உள்ள நுழையாததுனால நரகத்துக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. சொர்க்கத்துக்குள்ளேயும் சொர்க்கவாசிகளை இழுத்துட்டு போகும்படி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, கேள்வி கணக்கு முடிஞ்சு அல்லாஹ்வை பார்த்துருவாங்க. அல்லாஹ்வை பார்த்த உடனே அவங்களுக்கு சொர்க்கம் கூட பெருசா தெரியாது. அல்லாஹ்வை பார்த்த உடனே சொர்க்கம் கூட பெருசா, அதுவே ஒரு பெரிய இன்பம், பேரின்பம், ரிதுவான ரப்பி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அல்லாஹ்வை பார்த்த அந்த பொருத்தத்திலேயே அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்ற உடனே சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏங்க சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டீங்க? நாங்க அல்லாஹ்வை பார்க்கத்தான் இபாதத்து செஞ்சோம், அல்லாஹ்வை பார்த்துட்டு அதனால சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, இதுவே போதும்னு அது திருப்தியில இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க வழக்கிட்ட, என்னுடைய அதிகாரிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க, அவங்களை இழுத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுவோம். நரகவாசிகளை கூட வெக்கு இழுத்துடலாம், சொர்க்கவாசிகளை அசைக்க கூட முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவ்வளவு வலுவாக இருப்பாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அவங்கள இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன அவங்க இழுத்து கொண்டு சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. போகும்போது கூட்டமாகத்தான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுதியத் அப்வாபுஹா. அதே மாதிரி உள்ள வந்த உடனே கேட்டு ஓபன் ஆகும். வாசல்ல மலக்குகள் வந்து என்ன செய்வாங்க, கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு சொல்லுவாங்க, வகால லஹும் ஹஸரத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுதும் ஃபதுகுலுஹா ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும், மன நிறைவோடு நிம்மதியோடு உள்ள வாங்க அப்படின்னு அந்த மலக்குகள் வாழ்த்து சொல்லிக்கொண்டே உள்ள அழைப்பாங்களாம். அப்ப உள்ள இப்படி வாழ்த்துகளோடு இருந்து நிரந்தரமான இடம், உள்ள வாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் சொல்லிக்கிட்டு மலக்குகள் வரவேற்கிறப்ப அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், அவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. எப்படிப்பட்ட அல்லாஹ்? சதகனா, எங்களுக்கு வாக்கு கொடுத்த அல்லாஹ். பா என்ன நம்பி, ரசூலை நம்பி, குர்ஆன்ல உள்ளதை நம்பி தொழுது நோம்பு வச்சா சொர்க்கம் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். இந்த வாக்கை நாங்க இப்ப உண்மைன்னு பார்த்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழையிற சந்தோஷத்தோடு நுழைவாங்க. ஏன்னா ஒரு வாக்குன்றதை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை பார்க்கிறப்ப அல்லாஹ் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டான். சதகனா வாடவும், அல்லாஹ் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டான். வௌரசனல் அருள, அதே மாதிரி இந்த பப்பம் மினல் ஜன்னா ஹைது பஷாஉ வ நஃப அஜ்ருல் ஆமினீன். அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க எங்க வேணாலும் விரும்பின இடத்துக்குள்ள போகலாம்னு அல்லாஹ் சொன்னா, எனவே இப்ப நாங்க உள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி அந்த சொர்க்கவாசிகள் உள்ள நுழைவாங்க என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஸுமரா என்கிறதுல கூட்டமாக சொர்க்கவாசிகள் உள்ள நுழைவாங்க என்பதை சொல்கிறார். அவங்க அந்த அரிசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை சுத்தி வருவாங்க. அரிசி சுமந்திருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் அவர்களுக்காக துஆ செய்வாங்க. அப்படிப்பட்ட நற்பாக்கியம் இந்த சொர்க்கவாசிகளுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஒரு இன்பமானது, இன்பம் தான் சொர்க்கம். இப்ப குளிர் இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்காது, ரொம்ப நோவா இருக்காது. நம்ம உடம்புக்கு என்ன குளிர் தேவையோ அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்துல இருக்கு. அதுதான் சொர்க்கம். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத இன்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கான். நீங்க சில காட்சியில பார்த்து நம்ம சொல்றோம்ல, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கம் என்பது யாராலும் வர்ணிச்சு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இதை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க நல்லா சாப்பிடுவாங்களாம், ஆனா மலம் வரவே வராது, பாத்ரூம் வராது, சிறுநீர் வரவே வராது. ஏன்னா அசுத்தம் என்பது சொர்க்கத்துல இருக்காது. மூக்கு செடியே அவங்களுக்கு ஏற்படாது, சளி வராது, ஏன்னா அதுவும் அசுத்தம் தான். வேர்வை வராது சொர்க்கத்துல.
இப்படியெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் பண்ணி அந்த சொர்க்கத்தில் உலாவக்கூடிய மக்களை எப்படி வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரசூலுக்கு சுபராமல் சொல்லி தருகிறான். ஆக அருமையான மீன்களை நாளைக்கு இருந்து சொர்க்கத்தை கேட்கக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய 3வது 10 ஆரம்பமாயிரும். அந்த 10ல் அதிகமாக நம்ம கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு முன்னால சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவே இந்த சுபராவில் சொல்லி தந்தது போன்று நாம் நம்பி அமல் செய்தால் நிச்சயம் நமக்கு சொர்க்கம் உண்டு. நம்பவில்லை, அதை பொய்ப்பித்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சுபரா என்ற சூறாவில் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். எனவே அருமையான முஸ்லிம்களை இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய சொல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை, குர்ஆனுடைய சொல்லை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து பின்பற்றி நடந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நற்பாக்கியவான்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தார்களையும் உலகம் உள்ள அத்தனை பேரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தாரையும் நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யாக்கி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة قرآننا إنك أنت السميع العليم. وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.